நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. சென்னை துறைமுகத்தில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 27 கோடி ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பா யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? என்ன நிலவரம்? போலி ஆவணங்கள் மூலம் வெளிநாட்டு வாசனை திரவியங்கள், காலணிகள், ட்ரோன்கள் உட்பட பொருட்கள் இருந்த 7 கண்டெய்னர்களை சென்னை துறைமுக நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து சான்றிதழ் பெறப்பட்ட பட்டியலில் உள்ள பொருட்களை மட்டுமே இந்தியாவில் இறக்குமதி செய்ய முடியும். ஆனால் தற்போது பட்டியலில் இல்லாத பொருட்கள் கண்டெய்னரில் வருவதாக துறைமுக நுண்ணறிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில அங்கு சிறப்பு நுண்ணறிவு பிரிவினர் கண்காணித்தனர். அதில் வெளிநாட்டு கப்பல் மூலம் வந்த 2 கண்டெய்னர்களை சோதனை செய்த போது பிளாஸ்டிக் பொருட்கள், புகைப்பட சட்டங்கள் இருப்பதாக தெரிய வந்தது. அதனை பார்க்கும்போது 18.9 கோடி மதிப்பிலான பல்வேறு வெளிநாட்டு வாசனை திரவியங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 2 கண்டெய்னர்களையும் பறிமுதல் செய்த பின்பு மற்றொரு கப்பலில் இருந்த 5 கண்டெய்னர்களை பரிசோதித்தில் 7.5 கோடி மதிப்பிலான தடை செய்யப்பட்ட ட்ரோன்கள், கையடக்க மின்விசிறி, ட்ரிம்மர்ஸ் மற்றும் விளையாட்டு பொம்மைகள் இருந்துள்ளது. மொத்தமாக 7 கண்டெய்னரில் 26.4 கோடி மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் எங்கிருந்து எங்கு செல்கிறது, யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்து துறைமுக சிறப்பு நுண்ணறிவு பிரிவினர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.